ஹலோ ஆல், பார்வதியோட ரீசெண்ட் இன்டர்வியூ. ஸோ பாரு அவங்களோட சேனல்லே வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் அன்ஃபில்டர்ட் இன்டர்வியூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்வதி கொடுத்த இன்டர்வியூலலாம் வந்து அவங்களுக்கு, அதாவது சேனலுக்கு தேவையானது எது எடுத்துக்கணுமோ அது எடுத்துட்டு பாரு சொன்ன மற்ற விஷயங்களெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன இன்டர்வியூ கேட்குறது, நானே வந்து என்னோடய சேனலில் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லணுமோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்வை வச்சு கண்டென்ட், அதாவது நெகட்டிவ் கண்டென்ட் எடுக்கலாம், அவங்க ஏதாவது நெகட்டிவாக பேசினா அதை வந்து நம்ம போட்டு எடுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. பாரு அவங்களோட இன்டர்வியூலே சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போல்டாக வந்து விஜியாக இருக்கும்போது சரி, ஆர்ஜியாக இருக்கும்போது சரி கேட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது இவங்க நினச்சிருப்பாங்க இந்த பொண்ணை இப்படி தான் வந்து இருக்கும் கேரக்டர், அதனால கூட இருக்கலாம். நான் வந்து பிக் பாஸில் பண்ணது நெகட்டிவ் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நெகட்டிவாக பேசுனது இல்லைனா என்னை ஒரு வில்லியாக தான் வந்து காமிச்சிருக்காங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருந்தது நான் வெளியே வந்து ஒவ்வொரு சீன்ஸும் இல்லைனா ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது. ஆனால் லைவ் பார்த்த மக்களுக்கு பார்வதி யார், பாரு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்வதி கொடுத்த இன்டர்வியூஸ்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க காமிக்காமல் இந்த சேனல் சைடு என்னெல்லாம் வேணுமோ அது மட்டும் வந்து காமிச்சிருக்காங்க. பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வந்து அமித் கிட்ட சொல்லியிருப்பாங்க, பாருனா ஒரு கரை, பாருனா இப்படி தான், பாருக்கு ஒரு விஷயம் நடந்தால் அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் என்னால் ஏதாவது யாருக்காவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது வந்து ஐயோ இது வந்து இதுதான் வந்து பெரிய விஷயம், அந்த மாதிரி தான் வந்து இப்போ போட்ரையாக இருக்குது. சாந்திராவோட விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. சாந்திராவுக்கு வந்து ஐயோ ஏதோ ஆர்டர் பஸ்லேருந்து தள்ளிவிட்ட மாதிரி அந்த அம்மா வெளியே வந்து இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. என்னோட கை வந்து நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ரெட் ஆகிடுச்சு, அப்படியே வந்து பிளட்லாம் கோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை. சாந்திரா ஏதாவது கனவு கண்டாங்களா? ஏன்னா அவங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, ஓடுற பஸ்லேருந்து தள்ளிவிட்ட மாதிரி, இல்லைனா ஓடிட்டுருக்கிற கார்லேருந்து தள்ளிவிட்ட மாதிரி தான் வந்து பில்டப் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற கார்லேருந்து தள்ளி விட்டது அது ஒரு பெரிய விஷயமா? அப்போ பார்வதி எத்தனை பேர் எங்கெல்லாம் வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ சபரி வந்து அப்படியே அவனால் வந்து கண்ணில் அடிபட்டு கூட பாரு வந்து திருப்பி வந்து தள்ளி தள்ளி விடுறாங்க. கமர்தினும் அதே மாதிரி தான் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில். ஸோ பாரு வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க கீழே. அடுத்தது அந்த காயின் டாஸ்கில் எல்லோரும் சேர்ந்து வந்து பிடிச்சி அமுக்குனாங்களே, ஒரு 10 பேரோ 15 பேரோ சேர்ந்து ஒருத்தவங்களை வந்து பிடிச்சி அமுக்குனா எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து என்ன? அப்போ பார்வதி சொன்னாங்க அந்த இன்டர்வியூவில், அதாவது நான் வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்று பண்ணால் அப்படியே வந்து அது பெரிய விஷயமாயிரும், ஆனால் என்ன பண்ண யாருமே அது கண்டுக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து கேமு தானே, நான் கேமாக தான் பார்த்தேன், எனக்கு இன்னும் நடிக்க தெரிஞ்சிருந்தா சபரி விஷயத்தில் ரெட் கார்டு அளவுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த விஷயத்தை பெருசு பண்ணி, நான் வந்து இது கேமாக தான் பார்த்தேன், ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை, இது வந்து பர்சனலாக பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. வெளியே வந்து கூட என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஏன் வந்து சபரி இந்த மாதிரி பண்ணும்போது ஏன் பிக் பாஸ் கிட்ட சொல்லலை? அப்போ பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்லாம் நான் பார்த்ததில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் நம்ம பெருசாக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாந்திரா பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா சாந்திராவை பண்ணது நான் வந்து கேமாக தான் பண்ணேன். இதுவே பாருக்கு நடந்த போது எல்லாரும் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்களே, இன்னும் கழுத்தில் மெதி காலில் மெதி அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், பாருனா அந்த வீட்டில் வந்து ஒரு கரை, இவ வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் சேதுபதி முன்னாடி ஃபினாலே மேடையில் சாந்திராவையும் நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பாரு ஹக் பண்ணி என் தங்கச்சினி அப்படிலாம் வந்து சொல்வானாங்களே, அது சும்மா அந்த மேடையில் சொல்கிறது, எல்லோரும் முன்னாடி வந்து சும்மா இந்த மாதிரி நான் வந்து பெரிய மனசு அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக. வெளியே வந்து அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் சாந்திரா கிட்டே இருந்து வரலன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த வீட்டில் வந்து நடிப்பு தான், யார் வந்து அப்படியே வெள்ளை பேப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டு தானே, அந்த வீட்டில் வந்து அப்படியே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படியே வெள்ளை புத்தகமாக யார் இருக்காங்க? எல்லாருமே வந்து வன்மம், எல்லாருக்குமே வந்து எதை எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டாங்க. அந்த அளவுக்கு உத்தமர்கள்லாம் யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் மீன்னு சொல்லிட்டு பாரு வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தெளிவாக தைரியமாக சொல்கிறதுக்கு அந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா? எத்தனை கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, யாருக்காவது தைரியம் இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு? என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து வெளியே போகிறேன் அந்த டைமில் வந்து அப்போது வந்து உன்னோட வன்மத்தை அப்போ தான் வந்து உனக்கு காமிக்கணுமா? திவ்யா சொன்ன விஷயம், வினோத் சொன்ன விஷயம், கமருதன் கிட்ட சொல்கிறாங்க, வெளியே போய் கூட இந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வேண்டாம், அங்கே தான் என்னோடய கேம் முடிஞ்சு போச்சுல்ல, நான் தான் வெளியே போகிறேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்பியும் வந்து உங்களுடைய வன்மத்தை வந்து கொட்டணும்? அந்த அளவுக்கு வந்து என்ன என் மேலே வந்து ஒரு வன்மம்னு கேட்குறேன். அதெல்லாம் வந்து நான் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் வெளியே வந்த பிறகு அந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியே வரத்துக்கே வந்து ரொம்ப நாளாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க.
சரி, இந்த டைட்டில் பையர் வந்து என்ன சொல்கிறீங்க, அவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த சீசனோட பையர் வந்து அப்படியே கட் பண்ணியிருக்க, இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து எப்படி வந்து டைட்டில் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, இப்போது பார்வதி வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க, அதனால வந்து நல்லதோ கெட்டதோ ஏதோ ட்ரோல் பண்ணி தொலைங்க. ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க 71 வயசாக இருக்குது அவங்களுக்கு, இந்த வயசுலேயே வந்து ஸ்ட்ராங்காக அவங்க நிற்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். பாரோட அம்மா சொன்ன அந்த துணிவே சக்தின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணாங்க. இது எதுக்கு இந்த அளவுக்கு வந்து வன்மை ஏன் பாரு அம்மா மேலே கூடன்னு கேட்குறேன். உங்கள் வீட்டில் வயசானவங்களை இப்படி தான் நீங்கள் மதிப்பீங்க. இந்த ட்ரோல் பண்ணுறவங்கள எந்த அளவுக்கு கேவலமான ஜென்மங்கள், இதெல்லாம் வந்து மனுஷனா? இந்த ட்ரோல் பண்ணுறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பார்வதியோட அம்மா உள்ளே போயிட்டு அவளை போய் 4 சாது சாத்தனா இவங்களுக்கு வந்து சரியாயிருமா, என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க பொண்ணு உள்ளே போயிட்டு இது மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீ வந்து ஸ்ட்ராங்காக இருன்னு சொல்கிறாங்க. இது அம்மா சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவாங்க? பார்வதியோட அம்மா எல்லாமே வந்து ஒரு கேமாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவே வந்து பர்சனலாக எடுத்துட்டாங்கன்னா, இப்போ வெளியே இருக்கிற சில பேர்லாம் வந்து அப்படி தானே பண்ணுறாங்க, பர்சனலாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனலாக எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சபரிக்கிட்ட தான் போய் அதுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும். எதுக்குடா என் பொண்ணை தள்ளி விட்டேன், அவளோட கண் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டாங்களா? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கேவலமான ஜென்மங்கள் வெளியே இருந்து அவங்களுடைய அம்மாவை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, அம்மாவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? ஏன்னா உங்கள் வீட்லேயும் வந்து அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்காங்கல்ல. வயசானவங்களை இப்படி தான் வந்து மதிப்பீங்களா? ஸோ பார்வதிக்கு அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அம்மாவை கூட விட்டு வைக்கல. நானாவது பிக் பாஸில் போய் சரி ஏதோ என்ன பண்ணுறேன், என் தலையெழுத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் வயசான காலத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அதுதான் வந்து பார்வதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இது கூட புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிண்டல் பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. இந்த மாதிரி பார்வதி மனசில் இருந்ததெல்லாம் வந்து ஓப்பனாக அவங்களோட சேனலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் ஒரு சீரீஸ் வேறு நடிக்கிறாங்களாமே. ஆக்சுவலி இது வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆனால் பாரு இந்த இன்டர்வியூவில் ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிக் பாஸை குறை சொல்கிறதோ இல்லை ஹோஸ்ட்டை குறை சொல்கிறதோ எதுவுமே பண்ணல. எவ்வளோ வந்து சூப்பராக யாரையுமே பர்சனலாக அட்டாக் பண்ணாமல் ஒரு ஜென்ரலாக வந்து அவங்களோட இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. ஆனால் வெளியே அந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து பண்ணுற அலப்பறை இருக்கே, ஐயோயோ, இவனுங்களுக்கு வெளியே வந்து கூட பாரு 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 பாருவை விட்டால் வேறு கண்டென்ட்டே இல்லை. எல்லா இன்டர்வியூலேயும் பாருவை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னும் இவங்களுடைய வெஞ்சன்ஸ் இன்னும் முடியலை பாருங்களேன்.